ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவள்ளி செம்ம கடுப்பின் உச்சத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த நந்தினி எவ்வளோ தான் ஒழிச்சிக்கிறனாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காளே, அவளை நம்ம கையாலே சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான்னால வரப்போகிற பிரச்சனையை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்தது எல்லாருக்குமே ஒரு பக்கம் ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும், ஆனா சுந்தரவள்ளிக்கு மட்டும் எரிச்சல்ல மிகப்பெரிய எரிச்சலா இருக்கு. என்னதான் இவளை பண்றதுனே தெரியல. அதனால என்ன பண்ணலாம், பாசம் காட்டுற மாதிரி இவளுக்கு பாசம் காட்டி நானே விஷத்தை ஊத்தி கொள்ளுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா என்ன பண்றதுனே தெரியாம எது பண்ணாலும் இந்த நந்தினி மட்டும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, இந்த பிள்ளையும் விட்டு போக மாட்டா. என்ன பண்றதுனே தெரியல. அவளை இதுக்கு மேல வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி முடிவு பண்றாங்க. இருடி, இன்னும் ஒரு 7 நாள்ல உன்னை கொலை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானாகவே சவால் விட்டுக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம நந்தினி வீட்டுக்குள்ளே சுந்தரவள்ளி அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் எதனா உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா, தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி, வீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது, இவங்க என்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி நந்தினிக்கு மட்டும் ஆச்சரியமாக இல்லை, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. சுந்தரவள்ளிக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையே, ஏன் இப்போ நந்தினிக்கிட்ட இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு அருணாச்சலையாவுக்கு ஒரு பக்கம் பயம் வந்துடுது. ஏன்னா சுந்தரவள்ளி எது பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ரகசியம் இருக்க தான் செய்யுது. அதனால நம்ம அருணாச்சலாவுக்கு பயம் வருது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாருக்கும் பயம் வருது. என்னடா இது புதுசாக இருக்கே இது அப்படின்ற மாதிரி சூர்யா சாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. சரி, இவங்க என்னதான் பிளான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பொறுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ வீடு எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம சூர்யா சாருக்கு நந்தினி மேலே காதல் வந்ததுனால அன்பாக பாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சுந்தரவள்ளி வேற நான் எல்லாத்துக்கும் நந்தினியை கூப்பிட்றாங்க. நந்தினி சமைச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னடா நடக்குது இங்கே, சுந்தரவள்ளியா இது அப்படின்ற மாதிரி தகச்சு போயிருக்காங்க. ஏன்னா சுந்தரவள்ளி இப்படிப்பட்ட கேரக்டரே இல்லை. ஆனால் அருணாச்சலாவுக்கு சூர்யாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சு, சுந்தரவள்ளி ஏதோ பெரிய திட்டம் போட்டா எப்படியாச்சும் நந்தினியை காப்பாற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதனால நந்தினி கிட்ட போய்ட்டு அருணாச்சலம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளிக்கிட்ட எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணுமா, எந்த காரணத்துக்காகவும் நீ உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை, என் அம்மா உண்மையான அன்பு தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருக்காங்க நந்தினி. இப்படி நம்பி தான் இப்போ நடு ரோட்டில் நிற்கிறாங்க நந்தினி. அதனால தான் அருணாச்சலையை எதிர்த்து நிறைய சொல்கிறாரு. இல்லைம்மா, அவளை பற்றி நானும் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் அவளை பற்றி நான் முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அதனால் நீ எந்த காரணத்துக்கு ஒன்றும் சுந்தரவள்ளி மட்டும் நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறாரு. எச்சரிக்கை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமாச்சும் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.